நம் அனைவருமே எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. பரலோகத்தின் தேவனே, இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட பேசுங்க, எங்களை உடைங்க, எங்களை உருவாக்குங்க, என்னையும் மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். ஓகே, இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டுடைய தியானங்களை நம்ம யோசிச்சுட்டு வரோம். புதன்கிழமைகளில், வெள்ளிக்கிழமைகளில் இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம கேட்கும் போது. நிறைய நேரங்களில் வேதனையாகவும் இருக்குது. ஆண்டவர் எவ்வளோ பாடுகளை பட்டிருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சமான நிறைய இடங்களில் ஆண்டவருடைய சிலுவை தியானங்களை பற்றி நம்ம படிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு காரியம் என்னன்னாக்கா, ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலையும் எப்படி எதிர்த்து நின்னாரு, எதிர்கொண்டார். ஆண்டவர் எப்படி எதிர்கொண்டார், அவர் எப்படி ஃபேஸ் பண்ணினார், அது எனக்கு ரொம்ப சவாலாக இருக்கும். அங்கிருந்து நான் அப்படியே ஏற்றுப்பேன். இந்த மாதிரி ஒரு தைரியம் எனக்கு வேணும் ஆண்டவரே, இந்த மாதிரி பதில் நானும் பேசினேன் ஆண்டவரே, இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி எனக்கும் வேணும் ஆண்டவரே அப்படின்ட்டு நான் ஒன்று ஒன்றா ஏற்றுக்கொள்வேன் எனக்குள்ளாக. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆண்டவர் ஒரு இடத்துல நின்று, எதுக்கு என்ன தேடுறீங்க, நான் தான் இங்கே இருக்கிறேன்னு அப்படின்னு ரொம்ப கூலாக சொல்லுவார். சில இடத்துல பாத்தீங்கன்னா, என்னையா கொலை செய்யறதுக்கு வந்திருக்கிறீங்க, வாங்க பிடிச்சிட்டு போங்கன்னுவாரு, நான் தான் அதுன்னுவாரு. இந்த மாதிரி சில காரியங்களை பற்றி நம்ம யோசிக்கும் போது ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னாக்கா அவர் டீல் பண்ற விதம், பிரச்சனைகளை டீல் பண்ற விதம், பிசாசோடு டீல் பண்ற விதம் எல்லாமே ஒரு வித்தியாசமான முறைகளில் இருந்தது. ஸோ நம்ம எதிர்பார்க்கிற நோக்கங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகா கத்துக்கலாம் ஆண்டவர் எப்படிலாம் ஃபேஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவரோடு கூட இருந்த சீஷர்களை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். சீஷர்களோடு அந்த சீஷர்களே ஒரு முக்கியமானவரை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ யார் ஆண்டவரை காட்டி கொடுத்தாரு? யூதாஸ். ஓகேவா? மத்திய சுவிசேஷம் 26வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். மத்திய சுவிசேஷம் 26வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து பார்த்தோம்னாக்கா, 15வது வசனத்திலிருந்து நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 14லிருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத் என்பவன் பிரதான ஆசாரியரிடத்தில் போய், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்று அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். ஆமென். கூடவே இருந்துட்டு அங்க போயிட்டு ஆண்டவரை வேலை பேசுறாரு. என்ன வேலை பேசுறாரு? எவ்வளவு கொடுப்பீங்க? பிரதான ஆசாரியர்கள்ட்ட போயிட்டு கேட்கிறாரு, நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள், என்ன கொடுக்கிறீர்கள்? அவங்க என்ன சொல்றாங்க? அவனுக்கு 30 வெள்ளிக்காசு கொடுக்க உடன்பட்டார்கள். 30 வெள்ளிக்காசை பத்தி யோசிக்கும் போது, அந்த நாட்களிலே கூலி ஆட்களுக்கு தான் அந்த காசை கொடுப்பாங்களாம். கூலி ஆட்களுக்கு, ரொம்ப கீழே வேலை செய்யறவங்களுக்கு தான் அந்த வெள்ளிக்காசை, 30 வெள்ளிக்காசை கொடுப்பாங்களாம். அது ரொம்ப குறைவான காசு. ஸோ அந்த குறைவான காசுக்கு ஒரு பெரிய மகான விற்கிறதுக்கு அவர் ட்ரை பண்றாரு. நம்ம வெள்ளிக்கிழமை ஒரு ஜபம் பண்ணோம். ஒரு சின்ன பையனை, ஸ்கூல் பையனை அவன் ஃப்ரெண்ட்ஸே சேர்ந்து வித்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, அவனை வித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னைக்கு ஒரு ஜபத்தில் வச்சோம். நம்ம இந்திய தேசத்தில் நடக்குது, இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. இப்படி நம்ம படிக்கும் போது இன்னமும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது. ஸோ ஒரே வார்த்தையில் நம்ம சொல்லலாம், துரோகிகள். ஆண்டவரை பத்தி நல்லா தெரியும், எல்லாமே தெரியும், இயேசு கிறிஸ்துவை பத்தி தெரியும். ஆனா யார் இந்த யூதாஸ் காரியத்? இந்த யூதாஸ் காரியத்தை பற்றி இன்னைக்கு காலையில் நான் சில காரியங்களை வாசிக்கும் போது, எப்படி உனக்கு இந்த துணி வந்தது? கூடவே இருந்த ஆள், கூடவே இருந்தவர், கூடவே இருந்துட்டு, நான் இவரை காட்டி கொடுத்தா எனக்கு இவ்வளோ காசு கிடைக்குமா, இவ்வளோ காசு கிடைக்குமா? அது முதல் அவனை, 16வது வசனம், அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். ஆமென். சமயம் பார்த்து கொண்டிருந்தான். அது முதல். ஸோ நல்ல ஆண்டவருக்கு இது புதுசான காரியமே கிடையாது. ஆண்டவருக்கு இது பழசு. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் 70வது வசனம், இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாயிருக்கிறான். எப்படி இருக்குது பாருங்க. உங்களுக்குள்ளும், ஆண்டவர் ஆல்ரெடி தெரியும் ஆண்டவருக்கு, உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாயிருக்கிறான். ஸோ எல்லாருமே ஜெபம் பண்றாங்க, எல்லாருமே பைபிள் வாசிக்கிறாங்க, எல்லாருமே பக்தியா இருக்கிறாங்கன்னு கிடையாது. நமக்குள்ளும் பிசாசுகள் உண்டு, கண்டிப்பா உண்டு. ஸோ இந்த பிசாசுகள் இருக்கும் போது ஆண்டவரை அவன் சமயம் பார்த்து கொண்டு இருந்தான். எப்போ விற்கலாம்,
எப்போ விற்கலாம்? இந்த அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். நல்லா புரிஞ்சுக்கங்க, அவனுக்குள்ள இருந்த பிசாசு தான் அவன் இப்படிலாம் செய்ய வைத்தது. நமக்குள்ள ஒரு பிசாசு இருக்கிறானே அப்படின்ட்டு ஆண்டவரே சொல்றாரு. அப்ப சமயம் பார்த்து கொண்டிருந்தான் சொல்லும் போது அவன் ஒரு வீக் பர்சனா இருந்தான் அந்த இடத்துல. அவனை வைத்து என்னென்னலாம் சாத்தான் செய்ய முடியுமோ, எப்படியெல்லாம் அவனை வைத்து என்ன செய்ய முடியுமோ, அவன் ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி இருந்தான் பிசாசுக்கு அந்த இடத்துல. 12 பேர்ல இவன் மட்டுமா வீக்கா இருக்கிறான். அதனால்தான் இவனை வச்சு சாத்தான் இவனுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியாவை போட்டான். ஏன் நம்ம விற்க கூடாது? எதுக்கு நம்ம விற்க கூடாது? அவன் போயிட்டு எதையோ வித்திருக்கலாம், என்னென்னமோ செஞ்சிருக்கான். ஆனா இயேசுவே விற்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இயேசுவே நான் குறி வச்சு விற்க போறேன்னு சொல்லி கூட இருந்தவே குழி தோண்டவன் சமயம் பார்த்து கொண்டு இருந்தான். நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை சாத்தா இப்படிதான் சமயம் பார்த்து கொண்டு இருக்கிறான். நிறைய நேரங்களில் நீ எங்க விழணும், நீ எங்க இயேசுவை மறுதலிக்கணும், நீ எங்க இயேசுவை விட்டுறணும், நீ எங்க இயேசுவை மறந்துடணும், இது எல்லாமே சாத்தா சமயம் பார்த்து கொண்டு இருக்கிறான். சமயம் பார்த்துட்டு இருக்கிறான். நேற்று நான் உட்காந்து சில லிஸ்ட் போட்டுட்டு இருந்தேன் வீட்டில். சப்போஸ் நாங்கள் இப்படி இல்லை, நாங்கள் உற்சாகப்படுத்தலை, நாங்கள் ஜெபிக்கலை, நாங்கள் ஒருத்தரோடு பேசலை, ஒருத்தருக்கு நாங்கள் அறிவுரை சொல்லலை, என்ன கதியாகும் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம்? நாங்கள் இல்லைனாக்கா யாரெல்லாம் ஆண்டவரை விட்டு விலைக்கு போவாங்கன்னு ஒரு லிஸ்ட்டை போட்டேன் நான். ஏசாமி செஞ்சார்ல, உங்களுக்குள்ள ஒருத்தன் இருக்கிறான்ட்டு, அவன் பிசாசு பிடிச்சவனா இருக்கிறான், அவனுக்குள்ள பிசாசு இருக்குதுன்னு சொன்னார்ல. அந்த மாதிரி ஆண்டவருக்கு அந்த வீக் பர்சனை ஆண்டவருக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. நம்மளுக்குள்ளும், என் வார்த்தையை கவனிங்க, நமக்குள்ளும் ஆண்டவருக்கு தெரியும் யாரு வீக்கு, சாத்தான் யாருக்கிட்ட சமயம் பார்த்து கொண்டு இருக்கிறான், எப்படி கீழே தள்ளலான்னு. நான் சொல்றேன், நீ ஏன் கீழே விழணும்னு கேட்குறேன். ஏன் கேள்வி அதான், நீ ஏன் கீழே விழணும்? ஒரு பிசாசுக்கே நீ பயந்துக்கிட்டு கீழே விழுறனா, எதிரிங்க வருவாங்கதா, பேசுறவங்க வருவாங்கதா. உன்னை பத்தி பேசலன்னா நீ பக்தி இல்லைன்னு அர்த்தம். உன்னை பத்தி ஜாஸ்தி பேசுறாங்களா, உன்னை பத்தி அதிகமா பிரபலப்படுத்துறாங்களா, உன்னை பத்தி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்களா, நீ ஆண்டவருக்குள்ள நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறன்னு அர்த்தம். ஆமே, அல்லேலூயா. நான் நிறைய முறை என் ஃப்ரெண்டு கிட்ட நான் சொல்ல, என்ன இதுப்பா இவ்வளோ பிரச்சனை, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, ஆண்டவருக்கு நன்றி சொல்லு, நீ அவ்வளோ ஆண்டவரை உன்னை நேசிக்கிறாரு. ஆண்டவரை நேசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சோதனை, ஆண்டவரை நேசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சமயம் பார்த்து நிற்பான். அப்போ பிசாசே சமயம் பார்க்கறானாக்கா, உன் கூட்டாளிங்க உன் கூட இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு சமயம் பார்ப்பாங்க, உண்ட தள்ளுறது எப்படி? சோ எங்க காட்டி கொடுக்குறான் ஆண்டவரை? அவ கடைசி லாஸ்ட் ஃபீஸ்ட், அப்படிதானே, லாஸ்ட் சப்பர் சொல்லுவாங்க. அது அந்த லாஸ்ட் சப்பர் கிராண்டா இருக்குது ஆண்டவரோடு கூட. அந்த லாஸ்ட் சப்பர்ல தான் சமயம் பார்த்துட்டு இருந்தான். வரான், சமயம் பார்த்துட்டு இருக்கிறான், வரான். நம்ம நிறைய நேரத்தில் நம்ம பார்ட்டி கொடுப்போம், நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், கூட்டிட்டு போவோம், அவங்களை நம்புவோம், அவங்க கூட போவோம், அவங்க வருவாங்க, இந்த இதுல எங்க கூட கலந்து கொள்ளுங்க, எங்க ஃபேமிலி கூட நீங்க வாங்க. ஆனா அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு கூட்டாளி ஒண்ணு சமயம் பார்த்து உனக்கு கீழே தள்ளுறதுக்குன்னு உனக்கே தெரியாது, உனக்கே தெரியாது. ஆனா நீ என்ன நினைப்ப, எல்லாரும் என்ன விஷ் பண்ண வந்திருக்கிறாங்க, எல்லாரும் என்ன கிராண்டா வந்திருக்கிறாங்க, எல்லாருமே என்ன போய வந்திருக்கிறாங்க, எல்லாரும் எனக்கு நன்மை செய்ய வந்திருக்கிறாங்க. நான் சொல்றதுல தப்புனா இப்போ ஏஞ்சி சொல்லு, அப்படிலாம் யாரும் இல்ல பாஸ்டர்னு சொல்லு பார்க்கலாம். இதுதான் நம்ம சவாலு. ஃபீஸ்ட் வைய, ஃபீஸ்ட் என்னது, விருந்து வைய. அந்த விருந்துக்கு கூப்பிடுவல்ல, அந்த விருந்துல தான் ஒண்ணு இருக்கும், யாரு? உன்னை கீழே தள்ளுற பிசாசு. ஆமென், அல்லேலூயா. இப்பயாச்சும் புரிஞ்சுக்கங்க நான் என்ன சொல்ல வரேன்ட்டு, இப்பயாச்சும் புரிஞ்சுக்கங்க நான் என்ன சொல்ல வரேன். தயவு செய்து, நிறைய நேரங்களில் நான் நிறைய பிசாசை என் கூட கூட்டின்னு போய்க்கிறேன். என் கூடவே இருந்து ஃபீஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு என்னை காட்டி கொடுத்த பிசாசு நிறைய, ஆனால் ஜெயிக்கவே இல்லை.
புரியுதா 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 புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கங்க. பிசாசு கூடவே தான் இருப்பான். ஆண்டவர் கூட காட்டி கொடுத்தவன் கூடவே தான் இருந்தான். யூதாஸுக்குள்ள ஒரு பிசாசு நுழையுது. அவனுக்குள்ள பிசாசு இருந்தது. சோ என்னைக்கெல்லாம் ஐயோ மாமாவை போய் கூப்பிடு, ஐயோ அத்தையை போய் கூப்பிடு, ஐயோ பக்கத்து வீட்டை கூப்பிடு, ஐயோ அவங்கள போய் கூப்பிடு, அவங்க 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 ஞாபகம் தான் எவ்வளோ உதவி செஞ்சுக்கிறாங்க. அவங்க ஞாபகம் தான் இவங்க அன்னைக்கு ஒரு நாள் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்களே உனக்கு, அவங்கள கூப்பிடு, இவங்கள கூப்பிடு, எல்லாரும் கூப்பிட்டுக்கோ. உனக்கு அதுல தான் ஒரு பிசாசு வருது. உன்னை கீழே தட்டுற பிசாசு உன் கூட்டாளி உன் கூட தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கிறியா? ஒத்துக்கிறியா? ஏத்துக்கிறியா? உன் கூட்டாளி உன் கூட தான் இருக்குது. நீ தெரிஞ்சுக்கல, உன்னை கீழே தள்ளிட்டு போயிடும். ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சு. ஆண்டவருக்கு தெரிஞ்சதுனால தான் கீழே தள்ள முடியல. எப்பவுமே எல்லாருமே நல்லா பேசுறாங்க, அப்பா இவங்க நல்லா பேசுறாங்க, அவங்க நல்லா பேசுறாங்க, இவங்க நல்லா, நம்பவே நம்பாதீங்க. உன் கண்ணீர்ல என்னைக்கு ஒருத்தர் வந்து நிக்கிறாங்களோ, உனக்காக பேசுறாங்களோ, உன் கூடவே நிக்கிறாங்களோ, அவங்கள நீ என்னைக்குமே நம்ப மாட்ட. ஆனா ஒசத்தி வச்சுக்கின்னு உட்கார வச்சு பாப்பர் தலையில, அதுதான் உன்னை அமுக்கி வச்சுட்டு போகும், உன்னை காட்டி கொடுத்துட்டு போகும். யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியோ அவங்க தான் உன்னை காட்டி கொடுத்துட்டு போவாங்க, அவங்க தான் தள்ளி விட்டுட்டு போவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்க. இன்னைக்கு காலையில் ஆண்டவர் என்னோட கூட பேசின வார்த்தைகள் இதெல்லாம். இதுக்கப்புறம் இருக்கிற கதையெல்லாம் நான் நிறைய சொல்றேன். ஏன் ஆண்டவர் இப்படிதான் ஆண்டவர் யோசிக்க வச்சாரு? ஆண்டவரே, உண்மையாகவே இந்த வார்த்தைகளை நான் நினைக்கும் போது நம்ம ரொம்ப எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும்ன்றது ஆண்டவர் நம்மளுக்கு காட்டிட்டு போறார். நம்மளுக்கு எந்த அளவுக்கு நான் எச்சரிக்கையா இருக்கணும். அப்படியே வாசிங்கனாக்கா 15வது வசனத்திலிருந்து அப்படியே வாசிங்கனாக்கா, சமயம் பார்த்து கொண்டிருந்தான். புளிப்பில்லாத அப்ப பண்டிகைக்கு முன்னாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமா இருக்குது என்று. அதற்கு அவர், நகரத்தில் இன்னாரிடத்தில் போய் வேலை சமயமா இருக்கிறது என்று, உன் வீட்டில் என் சீஷரோடு கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள். இந்த பஸ்கா நேரத்தில் தான் இவர் காட்டி கொடுக்கிறார். இந்த சமயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். எப்பவுமே தி பெஸ்ட் டைம் பார்த்துட்டு இருப்பாங்க, எங்க வாடி விடலாம். இந்த கல்யாணம்லாம் எப்பவுமே நடத்துறோம் பார்த்தீங்களா? கல்யாணம் நடத்துறோம், அப்புறம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு கெட் டுகெதர் நடத்துறோம்ல, என்னைக்குன்னா சமாதானமா முடிஞ்சுக்குதா? எல்லாம் இப்படித்தான் ஆட்டுற, ஒன்று கூட இப்படி ஆட்டல, எனக்கெல்லாம் முடிஞ்சுக்குது. அதில் ஒரு பெரிய இதே வந்து ஐசக்குடைய கல்யாணம் எனக்குலாம் முடிஞ்சுக்குது. ஏன் சொல்லுங்க? இந்த மாதிரி பிசாசு பூச்சத்தெல்லாம் தூர வச்சேன். ஓடிப்போ ஓடிப்போ ஓடிப்போ, என்னை கீழே தள்ளணும்னு நினைக்கிறதெல்லாம் தூர வச்சேன். ஓடிப்போ. யாரையும் பேச விடல. எதுக்கு பேச விடணும்? தெரிஞ்சுக்கங்க. எந்த ஃபங்க்ஷனோ, எந்த கெட் டுகெதரோ, எந்த ஒரு இதுவோ சமாதானத்தில் முடியுதா? ஏன்னா அதுக்குள்ள கிறிஸ்து இல்ல. உனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து அவங்களுக்குள்ள இல்ல. ஆமென். உனக்குள்ள கிறிஸ்து பெருசா இருக்கலாம், ஆனா அந்த நபருக்குள்ள இல்லையா, அதனால தான் காட்டி கொடுக்குது, அதனால தான் எரிஞ்சு விழுது, அதனால தான் உன்னை சொல்லிட்டு போகுது. எதிர்க்க பார்த்தா, ஐயோ பிரைஸ் எல்லாம் ஸ்தோத்திரம், எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க, அப்பா உங்களையே நினைச்சிட்டு இருந்தேன். அந்த ஆசாமியை என்னைக்குமே நம்பாத. உங்களையே நினைச்சிட்டு இருக்கிற, அது என்னமோ தெரியல, ரொம்ப உங்களையே ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா உனக்கு ஏதோ குழி தோண்ட போதுன்னு அர்த்தம். புரியுதா? ஸோ இந்த மாதிரி சில ப்ராக்டிக்கலாக நம்மளுடைய வாழ்க்கையில் இதை யோசிக்க வேண்டிய காரியம் ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறார். சில காரியங்களை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார். எப்படி அந்த காட்டி கொடுக்குறவன அவர் டீல் பண்ணுறாருன்னு நாங்கள் இதை அந்த வெள்ளிக்கிழமையிலலாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் வரோம் இந்த வசனங்கள் எல்லாம். ஸோ அப்படியே 45வது வசனம் பார்க்கலாம். 45 அதே அதிகாரத்தில் 45வது வசனம் பார்க்கலாம். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையிலே ஒப்பு கொடுக்கிற வேலை வந்தது. ஃபர்ஸ்ட் ஏன் நித்திரை பண்றீங்க? பண்ணாதீங்க, தூங்காதீங்க, ஒரு வேலையாச்சும் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஒரு மணி நேரமாவது ஜெபியுங்கள் என்று சொல்றாரு. இங்க இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள் சொல்லிட்டாரு. ஏன்னா காட்டி கொடுக்கிறவன் வந்துட்டான். இனி இளைப்பாருங்க, இனி தூங்குங்க, இனி கவலை இல்ல. என்னைக்கு நீ மேட்ரை புரிஞ்சுக்கிறியோ நீ இளைப்பாறலாம். யாரு திருட, யாரு உன்னை காட்டி கொடுக்கிறவங்க வந்துட்டாங்கன்னாக்கா, உனக்கு புரிஞ்சுக்கிட்டீனாக்கா நீ நிம்மதியே தூக்கலாம். அதான் ஆண்டவர் காட்டிட்டாரு.
அதான் தெரியுமே, இதுதான் தெரியுமே இப்படி நடக்க போகுதுன்னு. ஹலோ ஹலோ ஹலோ, நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த செய்தி என்ன தொட்டது, அதனால உங்களை தொடும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அந்த காட்டி கொடுக்கிறவன் வந்துட்டாலே, அவன் வந்துட்டானே, இனிமேல் என்ன, இனிமேல் என்ன, ஒரு இது இல்லை, இனிமேல் என்ன, ஒன்றும் கிடையாது. இளைப்பாருங்க. ஆண்டு என்ன சொல்றாரு, இளைப்பாருங்க, நித்திரை பண்ணுங்க, தூங்குங்க. ஆண்டு தூங்கு இப்ப கிடையாது. ஹலோ, தூங்குங்க, நித்திரை பண்ணுங்க. நல்ல பாஸ்டர் நித்திரை பண்ணுங்கன்னு சொல்ற, நல்லா இருக்குது இந்த வார்த்தை. சர்ச்சில் வந்து இல்ல, உனக்கு உன் எதிராளி தெரிஞ்சுட்டா நீ நித்திரை பண்ணு. உன் பிரச்சனை உனக்கு புரிஞ்சிச்சுன்னா நீ நிம்மதியா நித்திரை பண்ணு. ஒரு பிரச்சனையை உட்காந்து யோசிங்க. ஏன் இது, எதுக்கு இது, என்ன வழி? அந்த வழி கிட்ட வந்துட்டீங்கன்னாக்கா ஆராம்சே நிம்மதியா நித்திரை பண்ணுங்க. அதான் தெரியுமே, இந்த கேஸ் வரப்போகுது, இப்படித்தானே தெரியும்ல. நான் இதுக்கு தான் வந்து கஷ்டப்பட்டு அதை பத்தியே பார்த்துன்னு வரோம், எப்போ வருவான் எப்போ வரும். ஆண்டவர் வாஸ் வெரி கூல். தெரியும் ஆண்டவருக்கு, ஒருத்தன் வரப்போறான், பிசாசு புச்சமா வரப்போறான் தெரிஞ்சுக்கணும். நீ கூடவே வச்சிருக்கிற பேரு. அதை போல டேஞ்சர் எதுவுமே கிடையாது. அதனால பேசினாக்கா நீ நித்திரை பண்ணு, சமாதானமா இரு சொல்லிட்டு அந்த இடத்துல பாருங்க, நித்திரை பாருங்க, இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையிலே ஒப்பு கொடுக்கிற வேலை வந்தது. அந்த வேலை வந்துருச்சு. இனி ஒண்ணு நீங்க கவலைப்பட வேணாம். ஐயோ, யார் வரப்போறா, எப்படி வரப்போறா, யார் வரப்போறா, எப்படிப்பட்டவங்க வர போறாங்க, என்ன ஷர்ட் போட்டுனுக்க போறாங்க, என்ன சாரி கட்டினுக்க போறாங்க, அதெல்லாம் உனக்கு கவலையே கிடையாது. வரப்போறான், அவ்வளவுதான், தெரிஞ்சிருச்சு. அடுத்தது பாருங்க, என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான் சொல்றாரா, இதோ வந்து விட்டான். அவங்க என்ன அழுதாரா, அங்க கலங்கினாரா, இல்ல அங்க என்ன சொன்னாரு, அங்க போட்டுக்குது. அவனை பார்த்த உடனே ஆண்ட நம்மளும் என்ன பண்ணுவோம், வந்துட்டியா, பயமா இருக்குது, பேதி கலகுது, வயிறெல்லாம் கலகுது, எனக்கு, வந்துட்டியா. இப்படிதான் நம்மளுடைய இது. சில நாட்கள், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் எங்களை அலற வச்சாரு. நீ கத்தர் அவங்களை அலற விட்டுங்கிறாரு. அப்படிதான் நின்னோம். ஐயோ, இதனால இது ஆண்டவரே, என்னைக்கு எல்லாம் கூடி அப்படியே ஜெபம் பண்ணோமோ, ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படின்னு நின்ன பாருங்க, இன்னைக்கும் நின்றுட்டு தான் இருக்கிற. வர்றான் தெரிஞ்சாலே நீ அலர்ட் ஆயிடணும். வர்றான் உன் காதுல விழுந்தாலே, உன் வாழ்க்கையில ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு விழுந்தாலே அலர்ட் ஆயிடு. அங்க என்ன பண்றாங்க, வந்துட்டான், அவன் வந்துட்டான், இதோ வந்து விட்டான். யாருக்கு காட்டுறாரு, சீஷர்களுக்கு காட்டுறாரு. கத்துக்கங்க, இதெல்லாம் நம்மளாம் கத்துக்கணும். இதெல்லாம் சீஷர்களுக்கு காட்டுறாரு. இவன் தான் என் சத்ரு, இவன் தான் என்னை காட்டி கொடுக்க போறவன், இவன் தான் கூட இருந்தான், இவன் தான் என்னை முத்தம் செஞ்சான், இவன் தான் வந்திருக்கிறான். ஆண்டவரை காட்டி கொடுக்குறோம். ஈஸியா வராங்க, ஈஸியா. அப்படி வந்துட்டான் ஆண்டவர் பாருங்களேன். இதோ இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். எங்க போறாரு, ஒழிஞ்சிக்கிறதுக்கு போவன்றாரா, வாங்க போய் ஒழிஞ்சிக்கலான்னு கூப்பிட்டாரா? நோ நோ நோ. ஒரு வார்த்தையும் பாருங்க, அவருடைய வார்த்தைங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் தான் என்னை என்கரேஜ் பண்ணும். ஏன்னா சத்ருவை பார்த்து ஒளியணும். ஆமென். ஏன்னா என்னை கீழே தள்ளுறவங்களை பார்த்து நான் ஒளிஞ்சிக்கிட்டு ஓடணும், நான் ஏன் மறைஞ்சிக்கணும்? முடியாதுயா, முடியவே முடியாது. என் சரித்திரத்திலே கிடையாது அது. ஏன்னா என்னுடைய பிதாவினுடைய ஆண்டவருடைய சரித்திரத்தில் அது கிடையாது. வாங்க போய் ஒளிஞ்சிக்கலான்னு போட்டுக்குதா? பிரச்சனையை பார்த்து ஒளிஞ்சிக்கலாம் வாங்க. இவன் தான் பிரச்சனை பண்றவன், இவன் தான் நம்மளுக்கு நிறைய நம்மளுக்கு சூழ்ச்சியை பண்றவன், போய் ஒளிஞ்சிக்கலாம், இவன் கண்ணில் முழிக்க கூடாது. சில பேரண்ட்ஸை பார்த்து, ஐயோ கண்ணில் முழிக்காத, வா வா ஓடு ஓடு, பார்க்கவே பார்க்காது, அப்படியே தலை குஞ்சினே போயிடு, தலையை குஞ்சினே போவாங்க. எதிரியை பார்த்தா நில்லு, சிரி, தோ வந்துட்டானே சத்ரு, கூல், டேக் இட் கூல். முடியுமா? இல்லை பாஸ்டர், முடியவே முடியாது பாஸ்டர். அப்போ சண்டை போட்டுக்கோ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்க்கோ, எங்கே வேணா போய்க்கோ, எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் நீ எதிர்க்க ஃபேஸ் பண்ணுன்ற, நான் உனக்கு தைரியத்தை வர வைக்கிறதுக்கு தான் நான் இதை பேசுகிறேன். உன்னுடைய தைரியமே உன் பிரச்சனையை நீ ஃபேஸ் பண்ண. இதோ வந்துட்டான் சொல்லு. ஆண்டவர் வந்து அங்கே பார்த்துக்கிட்டு ஓடவே இல்லை. வாங்க போய் ஒழிச்சிக்கலாம் சொன்னாரா? ஒரு வார்த்தை இருக்குதா? ஆண்டவர் அதை சொல்லவே மாட்டாருங்க. நம்ம வாழ்க்கையில கத்துக்க வேண்டிய வார்த்தைகள் இதெல்லாம் அந்த 40 நாட்களில். அப்ப எதுக்கு நான் உபவாசம் இருந்து நான் ஜெபம் பண்றேன்?
நான் ஒரு பிரச்சனைய பலமாதி வந்து நிற்கும் போது நீங்க என்னை கைவிடவே மாட்டீங்க ஆண்டவரே. நான் சோர்ந்து போகலாம் ஆண்டவரே, ஆனா நீங்க என்னை விட்டு கொடுக்கவே மாட்டீங்க ஆண்டவரே. நீர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அப்ப நான் எதுக்கு கவலைப்படணும்? ஒன்னொன்னு எனக்கு முன்னாடி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கும் போது ஆண்டவரே நான் எதுக்குமே கவலைப்பட மாட்டேன். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் போது நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ரொம்ப அழகா சொன்னார் இன்னைக்கு ஜீவா அந்த பிரசங்கத்துல. என்ன அந்த வேடனுடைய கண்ணிக்கும் பாழாகும் கொள்ளை நோய்கள், அதை நான் பார்த்தா கூட எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, ஆண்டவரால செய்ய முடியும், ஆண்டவர் தான் டோபியை சரிப்படுத்த முடியும். அப்பா ஐ சரண்டர் ஆண்டவரே, ஐ சரண்டர். வேற யாராலையும் முடியாதுன்னு ஒரு முடிவு எடுத்து பாருங்க, அந்த முடிவை தாங்க கர்த்தர் ஆனர் பண்றாரு. That's the word God wants. யாராலையும் முடியாது ஆண்டவரே, யாராலையும் முடியாது, உங்களால மட்டும்தான் முடியும் ஆண்டவரே சொல்லி முடிவு எடுக்கிறோம் பாருங்க. உங்களால மட்டும்தான் ஆண்டவரே, உங்களால மட்டும்தான் அந்த சிச்சுவேஷனை சூழ்நிலையை நீ மாற்ற முடியும்னு சொல்றாரு பாருங்க. அவரை மட்டும் நம்பி நம்ம போகும்போது அவர் என்னைக்குமே கைவிட்டதா சரித்திரமே கிடையாது. பைத்தியமா ஒண்ணு ஆண்டவருக்காக பைத்தியமா வாழணும். ஆண்டவரை நான் உண்மை நேசிக்கிறேன். அந்த பைத்தியமா நேசிக்க வேண்டிய நேரங்களெல்லாம் கத்த தந்துருவாரு. நம்ம ஏன் நம்மளால பைத்தியமா நேசிக்க முடியலனாக்கா நிறைய கவலைகள் நமக்கு முன்னாடி போட்டு வச்சுக்கிறோம், நிறைய சூழ்நிலைகளை நமக்கு முன்னாடி போட்டு வச்சுக்கிறோம், நிறைய காரியங்களை நமக்கு முன்னாடி போட்டு வச்சுக்கிறோம், நிறைய வேண்டாத ஒரு காரியம். அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க வார்த்தை இருக்குது எப்பா, அதுக்கெல்லாம் யாருக்கு பயப்படுவீங்க? நிறைய பேர் அந்த வார்த்தைக்கு பயப்படுவாங்க. ஐயோ அவங்க என்ன நினைச்சிடுவாங்களே, ஐயோ அவங்க எதனா சொல்லிடுவாங்களே. இந்த வார்த்தைக்கு என்னைக்குமே பயப்படாதீங்க. அந்த அவங்க உனக்கு ஒரு புடி சோறு கொடுத்தாங்களா, அந்த அவங்க வந்து உனக்கு ஒரு ரூபாய் கொடுத்தாங்களா? நோ, அந்த அவங்க எதுவுமே செய்யலையே, ஒண்ணுமே செய்யலையே அந்த அவங்க. அப்பயே நீ அவங்களுக்கு பயப்படுற? அந்த அவங்களுக்கு பயப்படணும்னு அவசியமே இல்லை. அந்த அவங்கள தூக்கி வை தூரமா. அவங்க எதனா நினச்சிப்பாங்க, ஐயோ வேணாம் எங்கள் சொந்த பந்தம்லாம் ஐயோ சும்மா கிடையாது, எங்கள் சொந்த பந்தம்லாம் அப்படியே என்னை வந்து அப்படியே பயங்கரமாக திட்டுவாங்க. சொந்த பந்தம், அந்த சொந்த பந்தம் உன்னுடைய கஷ்டத்தில் உன் சீக்கிரட்டாக அழுதப்பார். அப்போ வந்து நின்றுச்சா? அப்போ கூட நின்றுச்சா? அந்த சொந்த பந்தம் உனக்கு சாப்பாடு போட்டுச்சா? ஏன் இன்னமும் நம்ம ஆண்டவர் இந்த இடத்துல வேலை வந்தது வாங்க போ, யார அதை வந்துக்கிறான்ல பிசாசு பூச்சம் வந்துக்கிறானே, அந்த பிசாசு பூச்சனை போய் பார்க்க போகலாம், வாங்க போவோம், ஃபேஸ் பண்ணுங்க, எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்க. ஆண்டவரே நான் ரெடியா இருக்கிறேன், ஆண்டவரே எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், ஆண்டவரே என் கூட இருக்கிறவர் பெரியவர் சொல்லுங்க. அது அடுத்த வசனம் பார்க்கலாம். என்னை காட்டிக் கொடுக்கிறவன் வந்து விட்டான், என்னை காட்டிக் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம். அவர் இப்படி பேசுகையிலே பன்னிருள் ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனுடனே கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். தேவையா? இயேசுவை பிடிக்கிறதுக்கு தான் தேவையா? பட்டயம் தேவையா? தடிகள் தேவையா? எதுவுமே தேவையில்லை. ஆசாரியரும் ஒருவனாகிய யூதாஸ் வந்தான், அவன் கூட ஜனத்தின் மூப்பர்கள் வராங்க, பட்டயங்கள் வருது, தடிகள் வருது, எல்லாத்தையும் பிடிச்சுக்கிட்டு அவரை பிடிக்க வராங்க. ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு வராங்க. அவர் யாரு? அவர் ரவுடியா இல்ல அவர் பெரிய தாதாவா? அவர் அநேகரை சுகப்படுத்திட்டு, அநேக குஷ்டரோகிகளை சுகப்படுத்திட்டு, கண்ணு தெரியாதவங்களை கண் பார்வை கொடுத்துட்டு, அநேகரை சூம்பின கையுடனை சுகப்படுத்திட்டு, வியாதியா இருந்தவங்களை சுகப்படுத்திட்டு, 38 வருஷமா காத்திருந்தவனுக்கு சுகத்தை கொடுத்துட்டு வந்து நிக்கிறாருங்க. அவர் தான் அந்த இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கறதுக்கு இவ்வளவு பெரிய பிளான். உண்மையா சொல்றேன், ஆண்டவருடைய பாதபடியில் காத்திருக்கும் போது நம்ம எந்த தடிக்கும் எந்த அடிக்கும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. எந்த ஜென்மத்துக்கும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பா நான் சொல்றேன். ஏன்னாக்கா ஆண்டவருக்கு காத்திருங்க. ஒரு விஷயத்துல ஆண்டவர் காத்திருங்க, ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. 12 வருஷமா செத்து போன காரியம் ஆண்டவர் என் வாழ்க்கையில் அந்த சில காரியங்களை பார்க்கும்போது அது உயிர் கொடுக்கிறாரு. முடியாத என்ற சூழ்நிலைகள் உயிர் கொடுக்கிறாரு. 38 வருஷமா காத்து இருந்தானா பெதஸ்தா பக்கத்துல. 38 வருஷமா காத்து இருந்தானா. 38 வருஷமா எத்தனை பேர் வந்துட்டு போயிருப்பாங்க அவன் வாழ்க்கையில. 38 வருஷமா யோவான் 5வது அதிகாரத்தை வாசிக்கனாக்கா பயங்கரமா இருக்கும். 38 வருஷமா அவன் உட்கார்ந்துட்டே இருக்கிறான். யாராவது வரமாட்டாங்களா? என்னை தூக்கி அந்த பெதஸ்தா குளத்துல விடுறதுக்கு யாராவது வரமாட்டாங்களா?
அந்த இயேசு தானே வந்தாரு. நான் சொல்றேன், அந்த இயேசு தான் உன் வாழ்க்கையில வருவார், என் வாழ்க்கையில வருவார், எல்லா சூழ்நிலையிலும். அந்த இயேசுவை விட்டா வேற யாருமே கதியே கிடையாது. யாரையும் நம்பாத, நம்பாத. யாராலும் எதுவுமே செய்ய முடியாது. அந்த இயேசு மட்டும்தான் மாற்ற முடியும். அந்த இயேசு மட்டும்தான். அந்த இயேசு வந்தாரு. 38 வருஷமா வியாதி, 38 வருஷமா காத்திருந்தான். 38 வருஷமா நான் இங்கதான் படுத்துட்டு இருக்கிறேன், இந்த மரத்தடியில தான் இருக்கிறேன். ஒருத்தர் கூட செய்யலங்க. ஒருத்தர் கூட நமக்கு செய்ய மாட்டாங்க. ஒருத்தர் கூட நமக்காக யோசிக்க மாட்டாங்க. ஒருத்தர் கூட உன் பிரச்சனைக்காக யோசிக்கிறவங்க இந்த உலகத்துல கிடையாது. ஜெபிக்கிறவங்க மட்டும்தான். கர்த்தர் உனக்காக அனுப்பின தூதர்கள் மட்டும்தான் உன்னை பத்தி யோசிக்க முடியும். ஆமென். இல்ல, மற்ற யாராலும் யோசிக்க முடியாது. ஆண்டவர் மட்டும்தான் யோசிக்கிறாரு. அந்த ஆண்டவரை பிடிக்கிறதுக்கு ஏன் இத்தனை பட்டயம், ஏன் இத்தனை பிரதான ஆசாரியர்கள், ஏன் இத்தனை மூப்பர்கள், ஏன் இத்தனை தடிகள் தேவையா? தேவையே கிடையாது. ஆண்டவர் பாருங்க எப்படி ஃபேஸ் பண்ணாரு. கத்துக்குங்க. நான் வேற எதையும் சொல்ல வரல இன்னைக்கு. யூதாஸை பத்தி நான் பெருசா பேச வரல. ஆனா கர்த்தர் the way he faced all the problems, ஆண்டவர் எப்படி ஃபேஸ் பண்ணாரு, எப்படி இதெல்லாம் என் வாழ்க்கையில நடந்தது என்று அவர் கேட்கிறாரு பாருங்க. அப்புறம் பாருங்க, அவரை காட்டி கொடுக்கிறவன், 48வது வசனம், அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லி இருந்தான். நான் யாரை முத்தம் செய்கிறேனோ, ஏசாமிக்கு எல்லாரும் தாடி வச்சு காட்டுறாங்க. என்ன, அவருக்கு நிறைய முடி மாதிரி நெய்ல முடி தாடி வச்சு ஈஸியா நானா இருந்தா நீல முடி வச்சுக்கிட்டு தாடி வச்சுன்னு ஒருத்தர் அவர் பிடிச்சிக்கோ அப்படித்தான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஆனா யூதாஸ் அப்படி சொல்ல, நான் போய் யாரை முத்தம் செய்வேனோ ஆண்டவர் இதை சொல்லிட்டாரு. அதனால யூதாஸ் போய் முத்தம் செஞ்சு ஆகணும். ஆண்டவருக்கு தெரிஞ்சு அவனை முத்தம் செய்ய விட்டுக்கிறாரு. அதாங்க இயேசு கிறிஸ்து. அதான் இயேசு கிறிஸ்து. நம்மள அந்த கிஸ் பண்ணிட்டு போகுது. இப்போதான் சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோம். ஏன்னா நிறைய யூதாஸ் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க தான். நம்ம மத்தியில் என்னென்ன, நீங்க எங்கெங்க போறீங்களோ அங்கெல்லாம் உடனே சர்ச்சு உள்ள யார் யூதாஸ்ன்னு எனக்கு தேடாத. சர்ச்சு உள்ள எந்த யூதாஸ் இருக்கிறோம் எனக்கு அப்படிலாம் தேடாத. நீ எங்கெங்க உன் குடும்பத்துக்குள்ள போ, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள போ, நீ எங்க போனாலும் உனக்கு ஒரு யூதாஸ் இருக்கும். ஆமென். அந்த யூதாஸை நீ எப்படி ஹேண்டில் பண்ண போற? That's the matter. அந்த யூதாஸை நீ எப்படி ஹேண்டில் பண்ண போற? அந்த யூதாஸ் உன் கையை கோத்துக்கிட்டு வரும். அந்த யூதாஸ் உன்னை வந்து கிஸ் பண்ண விட்டாரு ஆண்டவர். ஏன்? அந்த அடையாளம் நடக்கணும். வேற அடையாளம் சொல்ல முடியாது. எல்லாருமே ஆண்கள் இருக்கிறாங்க, எல்லாருமே கூட சீஷர்கள் இருக்கிறாங்க. தப்பி தவறி போய் வேற யாருன்னா பிடிச்சிட்டான், அவன் அடித்தடி சண்டையாடுமே. அதனால நான் யாரை கிஸ் பண்ணோன்னா அவன் அடையாளம், அதான் அடையாளமே. அதனால ரொம்ப நல்ல பையன் மாதிரி வந்துருப்பாருல யூதாஸ். மிஞ்சி போனா என்ன, ஆண்டவருக்கு அப்ப என்ன ஒரு 31 வயசு இருந்திருக்கும். அப்ப யூதாஸுக்கு இன்னும் குறைவா இருந்திருக்கலாம், கொஞ்சம் ஜாஸ்தி இருந்திருக்கலாம். அப்போ எப்படி ப்ரிப்பேர்டா வந்திருப்பான்? எப்படியும் ஒரு ஜோல்னா பேக் கையில இருந்திருக்கும். அந்த ஜோல்னா பேக்கை மாட்டிக்கின்னு ஒரு பவ்யமா நடந்து வந்து, ஹலோ ஜீசஸ் எப்படி இருக்கிறீங்க, ஹவ் ஆர் யூ, அப்படியே ஒரு கட்டி பிடிச்சி ஒரு கிஸ், அப்படியே ஒரு பார்வை பார்த்துருப்பான் பின்னாடி. மூவில எல்லாம் அப்படிதான் காட்டுவாங்க யூதாஸை. மூவில காட்டி அது அப்படி பிடிக்கிற மாதிரி அப்படிதான். நிறைய நேரத்துல நம்ம இப்படித்தான் பண்றோம் நம்ம வாழ்க்கையில. நிறைய நேரத்துல ஆண்டவரை அவன் பாருங்க, அவன் அடையாளம் காட்டிட்டு உடனே இயேசுவின் இடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். சும்மா வாழ்த்துல ரபி வாழ்க வாழ்க இயேசுவையே வாழ்கன்னு சொல்லி ஏமாத்திட்டு போய்க்கிறானாக்கா நாமெல்லாம் எந்த மாத்திரம் ஆல் த பெஸ்ட், வெரி குட், நீ இப்படி இருப்ப, அவ்வளோ போய் மனசார கிடையாது. நம்பிடுறிய நீ? எவ்வளோ வாழ்த்துட்டு போறாங்கடா, ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ஐயோ அப்பா வைஃப் ஃபுல்லா வாழ்த்துட்டு போறாங்களே, நம்பாத. நீ வாழ்க அப்படி சொல்லி வாழ்த்தலாம். புரியுதா? இந்த 40 நாட்கள்ல இதை பேசிதான் ஆகணும் நம்ம. ஸோ சம்டைம்ஸ் நம்ம யூதாச மாதிரியும் இருக்கிறோம், சம்டைம்ஸ் யூதாச நம்ம வாழ்க்கையில வரவே இருக்கிறோம். ரெண்டுமே இருக்கிறாங்க.
ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் யாரா இருக்கிறேன். வரும்போது எப்படி வாழ்த்துறாங்க, அது இந்த இந்த இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்படின்னுவாங்க, ஹை ஹவ் ஆர் யூ அப்படிலாம் இப்படின்னுவாங்க. அந்த ஒரு ஒரு டிசைனுக்கும் ஒரு 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 ரீசன் இருக்குது. இப்படி கொடுக்கறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, இப்படி கொடுக்கறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, என்ன இப்படி கொடுக்கறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. உன்னை ஒரு குமாங் குத்து தான் வந்த பார்த்துக்கிறீங்களா, இப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எப்படி யோசிக்கணும்னாக்கா, நீ வாழ்க, ஏசாமிக்கு வாழ்கையா, ஏசு கிறிஸ்துவை வந்து நீர் வாழ்க. அப்போ உங்களை என்ன சொல்லுவாங்க, உங்ககிட்ட ஒன்று வாங்கணும், உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் எடுக்கணும், உங்ககிட்ட ஒன்று வேணும். அப்போ நீங்கள் என்ன, உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ரொம்ப நல்லவங்க, நீங்க இப்படிப்பட்டவங்க, நீங்க இப்படி இருக்கிறீங்க, என்ன பாஷெல்லாம் மாறிடும், பெங்களூர் பாஷை ஆயிடும். அப்படிங்கோ, நீங்க எவ்வளோ அழகா இருக்கிறீங்க, நீங்க இப்படிலாம் வாங்குறீங்க, நீங்க இப்படிலாம் இருக்கிறீங்க, போட்டு வாங்கி தள்ளி உன்னை புகழ்ந்து பின்னாடி ஒரே கும்மாங்குத்து, நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க. 12 பேர்ல இப்படி ஒரு ஆளா நினைச்சு பாருங்களேன். கூடவே இருந்துகிட்டு ரபி என்று வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி என்ன சொல்றாரு, தாங்க என் இயேசு, தான் என் இயேசு. இயேசு அவனை நோக்கி திரும்பி, சிநேகிதனே, சிநேகிதனே பா, இப்படிப்பட்ட இயேசுவா என் வாழ்க்கையில நான் வணங்கிட்டு இருக்கிறேன், இப்படிப்பட்ட இயேசுவா என் வாழ்க்கையில் இருக்கிறாரு. உங்களையும் என்னையும் பார்த்து சொல்ற வார்த்தை சிநேகிதனே, மை ஃப்ரெண்ட், மை ஃப்ரெண்ட். அந்த வார்த்தை பாருங்க, ரொம்ப அழகாகுது. 50வது வசனத்துல இயேசு அவனை நோக்கி சிநேகிதனே, என்ன அருமையா பேசுறாரு பாருங்களேன், சிநேகிதனே. இன்னைக்கு நம்மளை பார்த்து அப்படித்தான் சொல்றாரு. நம்ம நிறைய முறை துரோகம் செய்யற ஆண்டவருக்கு, ஒழுங்கா சர்ச்சைக்கு வரதில்லை, நேரத்துக்கு சர்ச்சைக்கு வரதில்லை, எந்த மீட்டிங்கு வரதில்லை, ஆண்டவருக்கு கொடுக்கறதில்லை, ஆண்டவருக்கு ஜெபம் பண்றதில்லை, எதையும் செய்யறதில்லை. ஆனால் கர்த்தர் நம்மளை பார்த்து சிநேகிதனே, மை ஃப்ரெண்ட், ஐ நீட் யூ, மை ஃப்ரெண்ட், மை ஃப்ரெண்ட், சிநேகிதனே. உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் அப்படித்தான் சொல்றாரு, சிநேகிதனே, மை ஃப்ரெண்ட், சிநேகிதனே. என்னத்திற்காக வந்திருக்கிறாய், ஆண்டவருக்கு எல்லாம் தெரிஞ்சு கேட்கிறாரு பாருங்க, என்னத்திற்காக வந்திருக்கிறாய். அப்போது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேலே கையை போட்டு அவரை பிடித்தார்கள். ஆமென். அவரை பிடிச்சிட்டாங்க. என்ன, அவர் உடனே கையை போட்டு பிடிக்கிறாங்க. ஆண்டவருடைய வெல்கம் எப்படி இருந்துச்சுல்ல, தன்னுடைய துரோகியை பார்த்து, தன்னுடைய வேண்டாதவங்களை பார்த்து, தன்னை காட்டி கொடுக்கிறவனை பார்த்து அடுத்த வார்த்தை ஆண்டவர் சொல்றது சிநேகிதனே, சிநேகிதனே. சோ டச்சிங். அந்த இடத்துல சிநேகிதனே. நான் சொல்றேன், இந்த உலகத்துல வாழப்போது ஒரே ஒரு வாழ்க்கைங்க, ஒரே ஒரு வாழ்க்கை தான். எந்த நேரத்தில் என்ன ஆக போகுதுன்னே தெரியாது. ஐயோ, யூடியூப்லாம் போனீங்கன்னாக்கா, நீ இதை எப்படி சேர்த்து வைக்கணும், அதை எப்படி எஃப்டியில் போடணும், இதை எப்படி எஸ்ஐபியில் போடணும், இதை எப்படி அந்த கோல்டு அந்த கோல்டை வாங்கணும், இதை எப்படி வாங்கணும், இதெல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்கிறானுங்க. ஆண்டோடைய வருகை சமீபம் என்பது யாரும் சொல்லி தரவே இல்லை, யாருமே சொல்லி தரல. ஆனா இன்னைக்கு போயிட்டு சிநேகிதனே என்று கூப்பிட்டவர இன்னொரு சிநேகிதனுக்கு காட்டு, இன்னொரு சிநேகிதனுக்கு காட்டு. அவர் உன்னை ஃப்ரெண்டா பார்க்குறாரு, இஸ் யுவர் ஃப்ரெண்ட். நிறைய பேர் இந்த உலகத்தில் ஆண்டவரை தெரியாம இருக்கிறாங்க. நிறைய பேர் ஆண்டவரை இன்னைக்கு யாரும் தெரியாது, ஆண்டவரை இன்னைக்கு தேவை அவங்களுடைய வாழ்க்கையில. அதனால்தான் வேண்டாத ஃப்ரெண்டெல்லாம் தேடிக்கிட்டு போறாங்க. அதனால்தான் பொண்ணு இன்னொரு பொண்ணை தேடிக்கிட்டு போகுது, பையன் இன்னொரு பையனை தேடிக்கிட்டு போறான், குடிக்காரன் இன்னொரு குடிக்காரனை தேடிட்டு போறான், கஞ்சா எடுக்கிறவன் இன்னொரு கஞ்சா எடுக்கிறவன் தேடிட்டு போறான், ஒரு திருடன் இன்னொரு திருடனை தேடிக்கிட்டு போறான். எதுக்கு? அந்த சிநேகிதன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் போது அந்த சிநேகிதனை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம்னாக்கா, அந்த சிநேகிதனை இன்னொருத்தருக்கு நம்ம கொடுக்குறோம்னாக்கா எவ்வளவு சூப்பரா இருக்குமே. அப்போது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கையை நீட்டி பட்டயத்தை உருவி பிரதான ஆசானுடைய வேலைக்கான காதார வெட்டினான். உடனே கர்த்தர் மிரக்கல் செஞ்சிடுறாரு. என்ன, அந்த இடத்துல ஆண்டவர் மிரக்கல் செஞ்சிருக்காரு. ஆனா இங்க பாத்தீங்கன்னாக்கா, அவன் ஒரு 30 வெள்ளிக்காசுக்கு ஆண்டவரை விற்று இவ்வளோ ஒரு நாடகம் ஆடி ஆண்டவர்கிட்டே போயிட்டு ஆண்டவர் கூடவே இருந்து ஆண்டவருக்கு அத்தனை அற்புதங்களை செஞ்சதெல்லாம் பார்த்துட்டு இப்படி காட்டி கொடுக்குறானாக்கா எவ்வளோ ஒரு தந்திரமான ஒரு பிளான் பண்ணியிருப்பான். அதாவது டேஞ்சர்ஸ் ஆஃப் தி கிரீடுன்னு போட்டுக்குது. கிரீடு அது பேராசை, இவ்வளோ பேராசை. அவனுக்கு கிடைச்சதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களா அந்த 30 வெள்ளிக்காசு அவன் அனுபவிச்சான்ட்டு? நோ.
நெவர். ஆண்டவரை வித்த அந்த 30 வெள்ளி காசு அவன் என்னைக்குமே அனுபவிக்கவே முடியாது. ஆண்டவரை வித்தால அந்த காசு அவன் அனுபவிக்கல. நான் காட்டி கொடுக்கிறேன். அந்த காசை அவன் என்ன பண்ணாரு, அந்த கூலி காசு ஆண்டவரை புதைக்கிறதுக்கு ஒரு இடத்தை வாங்குறாங்க. ஒரு இடத்தை வாங்குறதுக்கு அந்த காசு உபயோகப்பட்டது. அங்க இருக்கிற பிரதான ஆசாரிகளும் பிலாத்து எல்லாம் சேர்ந்து, ஐயோ அந்த குற்றமுள்ள காசு எங்களுக்கு வேண்டாம், ஏன்னா நீ தப்பா வாங்கின காசு, அந்த காசு எங்களுக்கு வேண்டாம் சொல்லிடுறாங்க. அதை கொண்டு போய் ஒரு நிலத்தை வாங்கி அந்த நிலத்துல ஆண்டவரை புதைக்கிறாங்க. பைபிள் அப்படித்தான் சொல்லுது. சோ அந்த 30 வெள்ளி காசு அவன் வித்து போட்ட அந்த 30 வெள்ளி காசை அவனால அனுபவிக்க முடியல. நான் ஒரு கேள்வி கேட்கட்டா? நம்ம எத்தனை முறை, எத்தனை நாள் ஏசப்பாவை வித்தோம்? ரொம்ப யோசிக்க வேண்டிய காரியம். ஒரு தேவைக்காக, ஒரு ஃப்ரெண்டுக்காக, ஒரு வேண்டாத காரியங்களுக்காக ஏசாமி வித்திருக்கிறோம்ல. நிறைய முறை ஏசாமி வித்திருக்கிறோம்ல. யோசிச்சு பாருங்களேன். எனக்கு அப்படியே இதை கேட்கும் போது என் மைண்டில் வந்து இத்தனை வார்த்தைகள் நான் பேசினாலும் என் மைண்டில் நின்ன ஒரே காரியம், நான் எத்தனை முறை ஆண்டவர் நான் வித்தேன் உங்களை? நான் எப்படியெல்லாம் உங்களை வித்தேன்? எந்த சூழ்நிலையில் நான் உங்களை வித்தேன்? எல்லாருமே யோசிங்க. நான் எப்படி வித்தேன் உங்களை? நம்ம விற்கிறோங்க ஆண்டவரை, நம்ம விற்கிறோம். பரவாயில்ல, இந்த ஒரு சீரியல் பார்த்தா என்ன பரவாயில்ல, ஆண்டவரை நான் வித்துட்டேன். கொஞ்ச நேரம் செல்போனை நோண்டா என்ன, அத்தனை காசு நான் நோண்டுற நேரம், நான் செல்போன்ல இருக்கிற நேரம், அத்தனை நேரங்கள பைசா, ஆண்டவரை நான் வித்துட்டேன். கதை பேசுற நேரம், ஆண்டவர் கொடுத்த நேரம், நான் ஆண்டவரை வித்துட்டேன். ஒரு ப்ரோக்ராமுக்கு போனேன், வேண்டாத ப்ரோக்ராமுக்கு, அங்க கிஃப்டை வாங்கிட்டு போனேன், நான் ஆண்டவரை வித்தேன். எத்தனை முறை ஆண்டவரை வித்திருக்கிறோம்? இயேசுவை எத்தனை முறை நம்ம வித்திருக்கிறோம்? நல்லா கேளுக்கல. ஆண்டவரை நம்ம வித்துட்டே இருக்கிறோம். அவன் வித்ததுனால தான் அந்த 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 இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடத்துல ஆண்டவரை அவன் வித்தது ரொம்ப பயங்கரமா இருக்கும். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம், அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் எடுத்துக்கொள்வோம். அவனுடைய முடிவை பாருங்க. அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் அந்த வித்த காசு அவ்வளோ ஆசைப்பட்டு வாங்கி அந்த 30 வெள்ளி காசு அவனால் ஹேண்டில் பண்ண முடியல. பாருங்க 1வது அதிகாரம் 18வது வசனம். அநீதியின் கூலியினாலே அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான், அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. அதான் யூதாசுடைய முடிவு. அவன் வயிறு வெடித்து என்னாச்சா, தலைக்கீழ விழுந்து சரிந்து போயிட்டு, குடல் எல்லாம் சரிந்து போயிட்டு. எதுவுமே அனுபவிக்க முடியல. இயேசு அனுபவிக்கவே முடியல. இயேசுவை வித்த காசை கூட அனுபவிக்க முடியல. இயேசுவோடு கொஞ்ச நாள் இருந்த அந்த நாட்களை தான் அவன் அனுபவிச்சான ஒழிய அவன் முடிவு மோசமாக இருந்தது. நான் சொல்றேன், நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அருமையான ஆண்டவரை நம்ம பெற்றுக்கிறோம், ஒரு அருமையான தேவனை பெற்றிருக்கிறோம். அந்த தேவனுடைய வழிகளை நம்ம பின்பற்றோம்னாக்கா இப்படி ஆண்டவரை நம்ம விற்க மாட்டோம். விற்காதீங்க, இயேசுவை விற்காதீங்க. எந்த காரணத்தை கொண்டு விற்காதீங்க. ஆண்டவரே எனக்கு இதை செய்ய முடியாது, அதை பண்ண முடியாது, விற்காதீங்க. உனக்கு தேவைகள் சந்திக்கப்படணும்னாக்கா அந்த இயேசுக்கிட்டே வாங்க, அந்த இயேசுக்கிட்டே இருங்க, அந்த இயேசு கூடவே இருங்க. அந்த இயேசு கூடவே இருந்தீங்கன்னாக்கா உங்களை உயர்த்தி வைப்பார். அந்த இயேசுவை வித்துட்டு நம்ம தூரம் போறோம்னாக்கா முடிவு பாருங்க பயங்கரமா. குடல் சரிந்து விழுந்து செத்தானாம், வயிறு வெடிந்து செத்தானாம். அவனால எதையுமே அனுபவிக்க முடியல. ஏன்னா அந்த இயேசு மகா தேவனு அநேக அற்புதங்களை செஞ்சாரு, அநேக அதிசயங்களை செஞ்சாரு. அதே தேவன் தான் இன்னைக்கும் இருக்கிறாரு. இன்னைக்கு நான் உன் கூட இருக்கிறேன், எல்லா காரியத்தையும் நான் உனக்கு செய்யறேன், உன் கூட இருந்து நிறைய உனக்கு அற்புதங்களை நான் செய்யணும் தான் நான் வந்திருக்கிறேன். அந்த இயேசுவை என்னைக்குமே விட்டுறாதீங்க. உன் இஷ்டத்துக்கு ஆண்டவர் வரமாட்டாரு. அவருடைய இஷ்டம் ஒன்று இருக்குது, அவருடைய சித்தம் ஒன்று இருக்குது. அந்த சித்தத்துக்கு தான் வருவார். தயவுசெய்து சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில இன்னமும் வழி மாறி ஆண்டவரே எனக்கு தெரியல, நான் இப்படியே கொஞ்ச நாள் இப்படியே ஜாலியா இருந்துட்டு அப்புறமா உங்களை தேட வர நினைக்காத. தொப்புன்னு போடுவார் கர்த்தர். அப்போ அவர்கிட்ட நம்ம வந்துதான் ஆகணும். நமக்கே தெரியாது எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையை அவர் நம்மளை சந்திப்பாருன்னு சொல்லிட்டு. அவர் சந்திப்பாரு. ஆண்டவரை வித்துறாதீங்க, இயேசுவை விற்காதீங்க. யூதாசை போல நம்ம ஆகவே வேண்டாம்.
இயேசு ஃபேஸ் பண்ணிட்டா இருப்பாங்க, வாங்க போலாம். அவன் என்னை முத்தம் செய்வான், அவன் என்னை வாழ்கணுவான், ரபியை வாழ்கணுவான், எல்லாத்தையும் செய்வான். ஆனா ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அவன்கிட்ட, நீ ஏன் என்னை பிடிக்க வந்த, நீ எதுக்கு வந்துக்கிற, எதுவுமே கேட்கலங்க ஆண்டவரே. அவன் வந்தவன, சிநேகிதனே சிநேகிதனே. உங்களை என்னைய பார்த்து ஆண்டவர் அதை தான் சொல்றாரு, நான் உனக்காக தான் மரித்தேன், உனக்காக தான் உயிர் தெழுந்தேன், உனக்காக தான் நான் வெற்றியை சிலுவையில் வாங்கினேன். அதே தேவன் தான் நான் உன் கூட இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் வெற்றி வேணும்னாக்கா நான் சொல்றேன், அவரை விற்காதீங்க, அவரை விற்காதீங்க, எங்கேயுமே விட்டு கொடுக்காதீங்க. அவர் நமக்காக அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. கண்களை மூடி ஜெபித்து வாழ்ந்த ஒரு மகத்தான ஒரு எக்ஸாம்பிளுக்காக நன்றி செலுத்துகிறோம். யூதாசை போல நாங்கள் உண்மை விட்டு போடாதபடி காத்துக்கொள்ளுங்க. உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, எங்களோடு கூட இருப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.